லைவ் ப்ரோக்ராம். உங்களை எல்லோரையும் மறுபடியும் இந்த லைவ்ல சந்திப்பதிலே ஆண்டவருக்கு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஃப்ரைடே வந்து எங்க பவர் கட் இருந்தது. ஸோ அதனால ஃப்ரைடே லைவ் நடத்த முடியல. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் டுடே வந்து இன்னைக்கும் வந்து மைக் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அப்படியே தான் வந்து நான் எடுக்கிறேன் லைவ். உங்களுக்கு சவுண்ட் கிளியரா கேட்கலன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. கிளியரா கேட்குதுன்னா ஓகேன்னு சொல்லுங்க. ஸோ நான் வந்து தேர்ஸ்டே வந்து ஒரு டாபிக் எடுத்து பேசினேன். அது வந்து 2 பாயிண்ட்ஸ் தான் வந்து பேச முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ப்ரேயருக்காக ஹோலி ஸ்பிரிட் எப்படி லீட் பண்ணாரோ அந்த மாதிரி நம்ம ப்ரேயர் பண்ணோம். ஸோ அதை இன்னைக்கு நான் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதுக்காக இன்னைக்கு அந்த டாபிக்கை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது நிச்சயமாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன டாபிக்னா, எல்லாருடைய கிறிஸ்டியனுடைய லைஃப்லேயும் ப்ரேயர் வந்து மிகவும் எசென்ஷியல் பார்ட். ப்ரேயர் அண்ட் பைபிள் ரீடிங். எப்படி நம்ம ஆக்சிஜன் இன்டேக் பண்ணி கார்பன் டை ஆக்சைடு வெளியே எடுக்கிறோமோ அதே மாதிரி ஆண்டுடைய இப்போ ஒரு வாட்டி வெறும் ஆக்சிஜன் மட்டும் உள்ளே போயிட்டு வெளியே கார்பன் டை ஆக்சைடு நம்ம வெளியே ரிலீஸ் பண்ணலன்னா நம்மளுடைய உடம்புல நிறைய பாதிப்பு உண்டாகும். அதே மாதிரி ஆக்சிஜன் நம்ம ஒழுங்காக இன்ஹேல் பண்ண முடியாமல் கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் ஆக்சிஜன் இன்ஹேல் பண்ண முடியல. இப்போ இருக்கிற கொரோனா டைமில் அதுதான் வந்து நிறைய பேருடைய ப்ராப்ளமாக இருக்குது. நிறைய பேர் மறிச்சு போகிற காரணமும் அதுதான். ஆக்சிஜன் தட்டுப்பாடு, ஆக்சிஜன் ஒழுங்காக இன்ஹேல் பண்ண முடியல. ஸோ அதே மாதிரி தான் ஆண்டுடைய வார்த்தையும் prayer is important in a Christian's life. How we inhale oxygen and how we leave out the carbon dioxide. அதே மாதிரி இதில் ஏதாச்சும் ஒன்று பண்ணலனா கூட நம்மளுடைய உடம்புல வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும். அது எப்படி வேணாலும் நம்மளை கொண்டு போகும், மரணத்துக்கும் நம்மளை கொண்டு போகும். அதே மாதிரி தான் பைபிள் ரீடிங் அண்ட் ப்ரேயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி எசென்ஷியல் இன் a Christian's life. அதே மாதிரி நம்ம வெறும் பைபிள் ரீடிங் பண்ணிட்டு ப்ரே பண்ணல, இல்லை வெறும் ப்ரே மட்டும் பண்ணிட்டு பைபிள் ரீட் பண்ணுறோம், அது வந்து நம்மளுக்கு வந்து லாங் டேர்மில் நிச்சயமாக ஏதாச்சும் ஒரு பாதிப்பு கொடுக்கும். ஸோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் போத். ஸோ ஒரு கிறிஸ்டியனோட லைஃப்பில் ப்ரேயர் அண்ட் பைபிள் ரீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்றைக்கி நான் வந்து ப்ரேயர் பற்றி தான் பேச போகிறேன். ப்ரேயர் வந்து சில பேருக்கு ஏன் ஒழுங்காக ஆன்சர் ஆகலை, பதில் கிடைக்கல அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. நிறைய பேர் நம்ம யோசிப்போம், ஆண்டவரே நான் ரொம்ப காலமாக ஒரு காரியத்துக்காக ப்ரே பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் இன்னும் எனக்கு அதுக்கு பதில் கிடைக்கலையே இயேசப்பா. ஏன் நான் வந்து ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிச்சேன், என்னெல்லாமோ பண்ணி நான் ஜெபிச்சேன் ஆண்டவரே, ஆனால் வந்து எனக்கு வந்து அதுக்கு பதில் கிடைக்கல. நான் வந்து ஒருத்தவங்க வந்து இவ்வளோ நாள் ஃபாஸ்டிங் இருக்க சொன்னாங்க, ஒருத்தவங்க வந்து என்னெல்லாமோ பண்ண சொன்னாங்க, டைப் கொடுக்க சொன்னாங்க, சில பேர் இதுக்கு வந்து இவ்வளோ காசு கொடுங்க அப்போ ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்தை கேட்பேன் அப்படின்னு நிறைய வகையில் நிறைய பேர் சொன்னாங்க. நானும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படலையே ஆண்டவரே அப்படின்னு ஒவ்வொருடைய கிறிஸ்டியனோட லைஃப்லேயும் மனசில் சில குழப்பங்கள் இருக்கலாம். அது ஏன் ஆன்சர் ஆகலை அப்படின்னு பைபிள் படி நான் வந்து இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சில காரணங்களால நம்மளுடைய ப்ரேயருக்கு ஒழுங்கான பதில் கிடைக்கல. அதுக்கு யார் ரீசனாக இருக்கோம்னா நம்ம தான் ரீசனாக இருப்போம். நம்ம ஆண்டவரை குற்றம் சொல்றதுலையும் ஏன் நடக்கலன்னு குவெஸ்டின் பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு அதை நம்ம ஆராய்ச்சி பார்த்து அதை நம்ம சரி செஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமா நம்மளுடைய ப்ரேயர் வந்து ஆண்டவர் ஆன்சர் பண்ணுவார் ஒரு நாள். ஸோ நம்ம பைபிள் வேர்ஸ் படி ஆண்டுடைய வேத புஸ்தகத்துல இருக்கிற வார்த்தையின் படி இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யும் பொழுது நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படாது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஸோ அதை நான் உங்ககிட்ட இன்னைக்கு நான் ஷேர் பண்றேன். அப்போ நிச்சயமா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க, ஆராய்ச்சி பாருங்க, இதில் ஏதாச்சும் நீங்கள் பண்ணுறீங்களா, அப்போனா உங்களுடைய ஜெபம் அதனால தான் என் ஜெபம் கேட்கப்படலையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதை நீங்கள் மாற்றிக்கவும் உங்களால் முடியும். நீங்கள் ரெக்கன்சைல் பண்ணி அதை நீங்கள் திருத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஆல்ரெடி நான் 2 பாயிண்ட்ஸ் தேர்ஸ்டே ஷேர் பண்ணேன். இருந்தாலும் இன்னைக்கு மறந்துருப்பீங்கன்ற, சில பேர் மறந்துருக்கலாம், இல்லை சில பேர் ஞாபகம் வச்சிருக்கலாம். இருந்தாலும் அவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அன்கன்ஃபெஸ்ட் சின். அதுக்கு வசனம் வந்து அன்கன்ஃபெஸ்ட் சின்னா பாவம் மன்னிப்பு கேட்காம இருக்கிறது. ஐசாயா 59:1 and 2. நான் இங்கிலீஷில் படிக்கிறேன், அப்புறம் தமிழில் படிக்கிறேன். Surely the arm of the Lord is not too short to save,
nor his ear too dull to hear. But your iniquities have separated you from your God. Your sins have hidden his face from you, so he will not hear. தமிழ்ல நான் படிக்கிறேன், கேளுங்க. இதோ ரட்சிக்கக்கூடாத படிக்கு நீங்க படிங்க, உங்களுக்கு கேட்கும். கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. உங்கள் அக்கிரமங்களே ஆண்டவருக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒரு கேப் மாதிரி இருக்குதான். அதே மாதிரி உங்களுடைய பாவங்களே நடுவுல ஒரு பிளாக் மாதிரி, நடுவுல ஒரு தடை மாதிரி நின்று ஆண்டவருக்கு உங்களுடைய ஜெபம் கேட்க கூடாதபடி உங்களுடைய பாவங்களும் நீங்கள் மன்னிப்பு கேட்காத காரியங்களும் அக்கிரமங்களும் வந்து நிக்குது. அப்ப நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? அந்த பிளாக் உடையணும்னா நம்ம கன்ஃபெஸ் பண்ணணும், நம்மளுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கணும். நிறைய பேர் நம்ம வந்து ஜெபிச்சுட்டே இருப்போம், ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுடைய எல்லா பாவங்களுக்கும் நீங்க மன்னிப்பு கேட்டீங்களா? அப்ப கேளுங்க, ஆண்டவரே நான் சின்னதுல இருந்து தெரியாம செய்த பாவங்களுக்காக என்ன மன்னியும் ஆண்டவரே. நான் தெரியாம சில பாவங்களை செஞ்சிருக்கான், தெரிஞ்சு துணிகரமாக நிறைய பாவங்களை செய்திருக்கலாம் ஆண்டவரே, அதுக்கு என்ன மன்னிங்கப்பா. நான் சின்ன வயசுல இருந்து என்னெல்லாம் பாவம் செய்தனோ அதை ஒவ்வொன்றும் நீங்க சொல்லி, உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்குதோ அதெல்லாம் சொல்லி சொல்லி ஆண்டவர்கிட்ட கன்ஃபெஸ் பண்ணுங்க. உங்களுடைய பாவங்களை நீங்கள் கன்ஃபெஸ் பண்ணீங்கன்னா அப்ப அது நடுவுல வந்து ஒரு பிளாக் மாதிரி நிக்காது. உங்க பிரேயர் வந்து ஆண்டவர் இடத்துல டைரக்டா போய் சேரும். நீங்க இன்னும் உங்க பாவங்களை அறிக்கை செய்யாம இருந்தீங்கன்னா அந்த பாவங்களே நடுவுல வந்து ஒரு பிளாக் மாதிரி வந்து நிற்கும். அப்போ அந்த பாவங்களை நீங்க அறிக்கை செய்யாத போது ஆண்டவர்கிடத்துல நீங்க எவ்வளவுதான் ஜெபிச்சாலும் உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாது. வசனம் கிளியரா சொல்லுது, ஏசாயா 59:1-2. ஆண்டவர் வந்து உங்களுடைய பாவங்களை நடுவுல வந்து அது ஒரு செவர் மாதிரி வந்து நின்றுரும், ஆண்டவர் கேட்க கூடாதபடி. ஸோ உங்க பாவங்களை இன்னும் நீங்க கன்ஃபெஸ் பண்ணலன்னா இப்போவே நீங்க கன்ஃபெஸ் பண்ணுங்க, நிச்சயமாக உங்களுடைய ப்ரேயர் கேட்கப்படும். நெக்ஸ்ட் வந்து an unforgiving spirit, ஒரு மன்னிக்காத தன்மை. அதுக்கு வசனம் வந்து பிறரை மன்னிக்காத தன்மை. மார்க் 11:25 நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன், அப்புறம் தமிழ்ல படிப்பாங்க. And when you stand praying, if you hold anything against anyone, forgive him, so that your Father in heaven may forgive you your sins. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்க வந்து யாராச்சும் உங்களுக்கு விரோதமாக செய்த பாவங்களை இன்னும் மன்னிக்காம இருக்கிறீங்களா? அதை மறந்துருக்கலாம், ஆனா நீங்க இன்னும் மன்னிக்காம உங்களோட இருதயத்திலே வைத்திருக்கிறீங்களா? அவங்க என்ன செஞ்சுட்டாங்க அந்த மட்டும் என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. நான் எவ்வளவோ நல்லது அவங்களுக்கு செஞ்சுட்டேன், ஆனா என்னை பத்தி அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, என்னை பத்தி இப்படி பேசிட்டாங்களே, எனக்கு விரோதமா இந்த காரியத்தை செஞ்சுட்டாங்களே, ஹவு கேன் தே டூ தட்? அவங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். நான் எவ்வளவு நாள் இருக்கோ என்னுடைய அந்த கோபம் அப்படியே என் மனசுல இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா அது மிகவும் தவறான காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, if you hold anything against anyone, நீங்க யாருக்காச்சும் விரோதமாக உங்களுடைய இருதயத்துல ஏதாச்சும் ஒரு விரோதம் இல்ல ஒரு மன்னிக்காத தன்மை நீங்க வைத்திருந்தீங்கன்னா உங்களுடைய பிதாவாகிய தேவனும் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டாருன்னே எழுதி இருக்குது. If you hold anything against anyone, forgive him, so that your Father in heaven may forgive you your sins. நீங்க மற்றவங்க உங்களுக்கு விரோதமாக செய்த பாவங்களை நீங்க மன்னிப்பீங்கன்னா is equal to உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்க மற்றவங்களுடைய பாவங்களை மன்னிக்கலனா is equal to ஆண்டவராகிய தேவனும் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டார். எப்படி 2 + 2 = 4 அப்படின்னு நம்ம ஒரு கால்குலேஷன் இருக்குதோ அதே மாதிரி நீங்க மற்றவங்களுடைய பாவங்களை உண்மையாக உங்களுடைய மனதின் ஆழத்துல இருந்து மன்னிப்பீங்கன்னா பிதாவாகிய தேவனும் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். அந்த அன்ஃபர்கிவிங் ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்க ஜெபம் கேட்கப்படாது. ஸோ இன்னைக்கே நீங்க வந்து யாருக்கு மேலேயாச்சும் ஏதாச்சும் விரோதம் இருக்கு, மன்னிக்காத ஆவி மன்னிக்காத தன்மை உங்களுக்குள்ள இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணுங்க. லார்ட், எனக்கு இது ரொம்ப கஷ்டம் ஆண்டவரே, அவங்க வந்து எனக்கு விரோதமா நான் ஒண்ணுமே செய்யலை, ஆனா எனக்கு விரோதமா என்னெல்லாமோ பண்ணிட்டாங்க, அவங்கள எனக்கு மன்னிக்கிறது தான் எனக்கு ரொம்ப பெருசா இருக்குது ஆண்டவரே. அது உங்களால சுயமா முடியாது, பட் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் யூ கேன் டெஃபினெட்லி டூ இட். நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே மன்னிக்கிற தன்மை எனக்கு தாங்க ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை அப்பொழுதுதான் நீங்க மன்னிப்பீங்க.
ஆண்டவரே. அப்பொழுதுதான் என் ஜெபம் கேட்கப்படும் என்ற வார்த்தை எழுதியிருக்கிறது இயேசுப்பா. அதனால என்னுடைய முழு இருதயத்தோட மற்றவர்களை எனக்கு விரோதமாக செய்தவங்களை எனக்கு மன்னிக்கவும் செய்யணும், மறக்கவும் செய்யணும். ஸோ இதுதான் செகண்ட் பாயிண்ட். நீங்க மன்னிக்காம யாரையாச்சும் வைத்திருக்கிறீங்களா? கிரட்ஜ் இருக்கா உங்களுடைய இருதயத்துல? வைராக்கியம் இருக்கா? கோபம் இருக்கா? அதை இப்பொழுதே நீங்க அகற்ற வேண்டும். ஆண்டவர்கிட்ட உதவி கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதை நீங்க செய்வீங்க என்றால் பிதாவாகிய தேவனும் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். நெக்ஸ்ட் an unbelieving heart. நான் இங்கிலீஷ்ல படிக்கிற வசனம், அப்புறம் அவங்க தமிழ்ல படிப்பாங்க. James 1:6-8. But when he asks, he must believe and not doubt, because he who doubts is like a wave of the sea, blown and tossed by the wind. That man should not think he will receive anything from the Lord. He is double-minded man, unstable in all he does. தமிழ்ல படிங்க. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன்தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இருமனம் உள்ளவன் அவங்களுடைய வழிகள் எல்லாம் நிலையற்று இருக்கிறான். ஆண்டவர்கிட்ட ஏதாச்சும் நீங்க கேட்குறீங்க, ஏதாச்சும் ஒரு ப்ரேயர் நீங்க ரிக்வெஸ்ட் வைக்கிறீங்க, அதை நீங்க பிலீவ் பண்ணணும். full 100% you should believe and trust that God will definitely answer your prayers. இல்ல நீங்க உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா, அது சந்தேகம் எப்படின்னா, he's like a wave of the sea, blown and tossed by the wind. The man should not think he will receive anything from the Lord. சந்தேகப்படுற மனுஷன் ஆண்டவர்கிட்ட இருந்து எதை வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நிச்சயமாக நினைக்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவரிடத்துல நீங்க செபிக்கும் பொழுது முழு விசுவாசத்தோட, ஆண்டவரே நான் செபிச்சுட்டேன், அவ்வளவுதான், இட்ஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ் லார்ட், இனிமேல் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை ஆண்டவரே, நீங்க பார்த்து கொள்வீங்கன்னு அப்படி முழு நம்பிக்கையோட நீங்க செபிப்பீங்கன்னா அந்த ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படும். ஒரு துளி சந்தேகம் கூட இருக்கக்கூடாது. சந்தேகம் இல்லாத ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயமாக பதிலளிப்பார். ஸோ நெக்ஸ்ட் improper motives. அதுக்கு வசனம் James 4:3. When you ask, you do not receive, because you ask with wrong motives, that you may spend what you get on your pleasures. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இன்னொரு காரியம், உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாததுக்கு என்னன்னா, தகாத வகையில ஏதாச்சும் ஒரு இம்ப்ராப்பர் மோட்டிவ்ஸ், இது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியத்துக்காக நீங்க ஜெபிப்பீங்கன்னா அந்த ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படாது. ஆண்டவர் இம்ப்ராப்பர் மோட்டிவ்ஸ்னா தேவையில்லாத காரியங்கள், தகாத காரியங்கள், உங்களுடைய இச்சைக்காக, உங்களுடைய சந்தோஷத்துக்காக, ஆனா அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமாக இருந்தது என்றால் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். ஸோ நீங்க நினைக்காதீங்க, ஒரு தவறான காரியத்துக்காக நான் இவ்வளோ நாள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நான் இவ்வளோ நாள் நான் ஜெபிக்கிறேன், ஆனா அது ஆண்டவர் சித்தமாவே இருக்காது, அதனாலதான் அது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் இருக்கலாம். ஸோ ஆண்டவர் கிட்ட ஒப்படைங்க. ஆண்டவரே, let my life be according to your will, Lord. ஆண்டவரே, உன் சித்தம் போல் என் ஜீவன், என்னுடைய வாழ்க்கை இருக்கட்டும் ஆண்டவரே. என் சித்தம் அல்லப்பா, உங்களுடைய சித்தம். என்னுடைய பிளஷர்ஸ்க்காக இல்லை ஆண்டவரே. I have been created for your pleasure, Lord. உங்களுடைய சந்தோஷத்துக்காக தான் நான் சிருஷ்டிக்கப்பட்டேன் ஆண்டவரே. என்னுடைய சந்தோஷத்தை இந்த உலகத்துல பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக நான் சிருஷ்டிக்கப்படல. நீங்க கேட்கலாம், உங்களுடைய ஹார்ட்ஸ் டிசையர் கரெக்டாக இருந்தது, எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும், நல்ல வேலை வேணும் அப்படின்னு கேட்கறது தவறே கிடையாது. ஆனா இம்ப்ராப்பர் மோட்டிவ்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள், வேற யாராச்சும் ஒரு ஹஸ்பண்டுக்காக, ஒரு கல்யாணம் ஆன ஹஸ்பண்டை பார்த்து உங்களுக்கு இச்சை வருதா, அவங்கள பார்த்து நீங்க ஆசைப்படுறீங்களா, ஆண்டவரே எனக்கு அந்த ஹஸ்பண்ட், அந்த மாதிரி ஹஸ்பண்ட் வேணும், அவங்க வேணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா அது மிகவும் தவறான காரியமாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொருத்தவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை ஆசைப்பட்டு எனக்கு அந்த ட்ரெஸ் வேணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறீங்கன்னா அது மிகவும் தவறான காரியம். அந்த எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். இதுதான் இம்ப்ராப்பர் மோட்டிவ்ஸ். இந்த மாதிரி ஜெபிக்கின்ற ஜெபம் ஆண்டவரால் நிச்சயமாக கேட்கப்படாது. நெக்ஸ்ட் an anemic effort. anemic effortனா அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லிடுறேன். Acts 12:5. So Peter was kept in prison, but the church was earnestly praying to God for him. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். பேதுருவை
ஜெயில போட்டாங்க, பிரிசன்ல போட்டாங்க. அப்போ அந்த சபையார் ஜனங்கள் ஊக்கத்தோட ஜெபிச்சாங்க. ஊக்கம் இல்லாம நீங்க ஜெபிக்கிறீங்க, சும்மா ஏன்னா தானோ காலையில எழுந்திரிச்சோன்னே இது என் ப்ரேயர் டைம் 5 minutes, ஆண்டவரே இந்த 4 ஆசீர்வாதம் என்னுடைய போக்குல என் கூட இருங்க, இதே ஒரு மனப்பாட ஜெபமாக நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா அந்த ஜெபம் ஆண்டவருக்கு தெரியுமா இருக்காது. ஊக்கத்தோட ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் விரும்புகிற தேவனா இருக்கிறார். ஊக்கத்துடனே ஓர் முகமாய் அந்த பாட்டுல வருகிறது போல ஊக்கத்துடனே நாம் ஜெபிக்கும் பொழுது பேதுருவ அதே பீட்டரை வந்து பிரிசன்ல போட்டாங்க. அப்ப அவங்களுடைய சர்ச் வந்து they prayed earnestly, ஊக்கத்தோட ஜெபிச்சாங்க. அப்ப ஆண்டவர் அதுக்கு பதிலளித்தார். ஸோ நீங்க ஊக்கமாக ஜெபிக்கின்ற ஜெபம் நிச்சயமாக ஆண்டவரால் பதிலளிக்கப்படும். ஆண்டவரே நான் ஊக்கத்தோட ஜெபிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, ஏன்னா தானோடைய ஜெபம் இல்லாம ஊக்கமாக நான் ஜெபிக்கணும் ஏசப்பா. இதனாலதான் ஒருவேளை என்னுடைய ஜெபம் கேட்கப்படலையோ அப்படின்னு உங்களுக்கு இப்போ ஒரு தெளிவு, ஒரு கிளியர்னஸ் கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் திஸ் will definitely help you. ஸோ இதை வந்து நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதிலளிப்பார். கடைசி பாயிண்ட் வந்து the sovereignty of God, ஆண்டவருடைய கிருபை. அந்த கிருபை இல்லாம நம்ம ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு வசனம் நான் சொல்றேன், Romans 9:15-16. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, I will have mercy on whom I have mercy and I will have compassion on whom I have compassion. It does not therefore depend on man's desire or effort but on God's mercy. எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனால். இங்கிலீஷ்ல போட்டிருக்கு பட் ஆன் காட்ஸ் மர்சி. மர்சினா என்ன? ஆண்டோடைய கிருபை. ஆண்டோடைய கிருபை உங்க மேல இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்க ஜெபிக்கிற ஜெபமானது கேட்கப்படும். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன், எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். அப்ப நீங்க என்ன கேட்கணும்? ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய இரக்கத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, ஆண்டவரே ப்ளீஸ் ஷோ மீ யுவர் மர்சி லார்ட். என்னுடைய ஓன் டிசையர், நான் எவ்வளவுதான் ஓடினாலும் எவ்வளவுதான் புரண்டு ஜெபிச்சாலும் நான் ஃபுல் ஒரு 1 year ஃபாஸ்டிங் இல்லை 21 days ஃபாஸ்டிங் இருந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை இல்லைன்னா என்னுடைய ஜெபம் வீணாக தான் போகும் ஆண்டவரே. அதனால இதை ஃபர்ஸ்ட் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே, ஷோ மீ யுவர் மர்சி லார்ட். அப்பொழுது என்னுடைய ஜெபமானது கேட்கப்படும். ஏனென்றால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறேன், எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருக்கணும் அவன் மேல் கிருபையா இருப்பேன். உங்க மேல ஆண்டுடைய கிருபை இருக்கும் என்றால் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களும் உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளும் ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஸோ அதுக்காக கேளுங்க, இன்னும் தேவை உங்க கிருபை ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கும் பொழுது ஆண்டவரே ஐ வாண்ட் யுவர் கிரேஸ் லார்ட், ஷோ மீ மோர் ஆஃப் யுவர் கிரேஸ் லார்ட். அதுவும் இந்த கிருபையின் காலத்துல ஆண்டவர் கிருபையால பொழிகிற தேவனா இருக்கிறார், அவருடைய ஜனங்களுக்கு கிருபையால ஊற்றுகிற தேவனா இருக்கிறார். So he is more gracious and he is more merciful. அதனால கேளுங்க, ஆண்டவரே இன்னும் தேவை உங்களுடைய கிருபை ஆண்டவரே, அப்பொழுது என்னுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நீங்க நிறைவேற்றுவீங்க. ஸோ இதுதான் வந்து பாயிண்ட்ஸ் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க, இதுல ஏதாச்சும் ஒரு குறை உங்ககிட்ட இருக்கா? இன்னும் உங்க பாவங்க நீங்க இன்னும் மன்னிப்பு கேட்கலையா? இல்ல உங்ககிட்ட இன்னும் மன்னிக்காத ஆவி இருக்கா? இல்ல அவிசுவாசம் சந்தேகம் இருக்கா உங்களுடைய ஜெபத்துல? இல்ல உங்களுடைய மோட்டிவ்ஸ் தப்பா இருக்கா? நீங்க ஜெபிக்கிற காரியம் தவறா இருக்கா? இல்ல உங்களுடைய ஜெபம் ஊக்கமா இல்லையா? இல்ல உங்களுடைய ஜெபத்துல ஆளுடைய கிருபை இல்லையா? ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணி உங்களையே ஆராய்ந்து பாருங்க. திஸ் இஸ் த டைம் ஃபார் யூ டு ரெக்கன்சைல். இப்போ நீங்க உங்களை ஆராய்ச்சி பார்க்கலன்னா வேற எப்ப நீங்க ஆராய்ச்சி பார்க்க போறீங்க? நாட்கள் மிகவும் கொடூரமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு வியாதிக்கு அப்புறம் ஒவ்வொரு வியாதி வந்து கொண்டே இருக்கிறது. ஜனங்கள் மறிச்சு கொண்டே போயிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்மளுக்கு எது மிகவும் அவசியம்? அவனுடைய கிருபை, ஜெபிக்கிற வரம் மிகவும் அவசியம். இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்காக ஃபார் யுவர் செல்ஃப், ஆனா நீங்க மற்றவங்களுக்காக நீங்க மிகவும் ஜெபிக்க வேண்டும். இந்த நேரத்துல நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய ஃபேமிலியும் ஆசீர்வதிப்பார். ஜெப குறைவுனாலதான் இந்த மாதிரி காரியங்கள் தான் நடந்து கொண்டே இருக்கிறது. நிறைய ஊழியக்காரங்க மறிச்சு போனாங்க. ஏன்? அந்த ஜெபம் குறைவா இருக்கிறதுனாலதான். ஸோ நம்ம ஜெபிக்கணும், இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும். உங்களுக்காக ஜெபிங்க, மற்றவங்களுக்காக இன்னும் அதிகமாக ஜெபிங்க. ஆண்டவர் நிச்சயமாக
உங்களோட ஜெபத்தை பதில் கொடுப்பார். ஸோ ஒரே வாட்டி இந்த ஜெபத்தை கேளும் எங்கள் தேவா அந்த பாடலை பாடிட்டு ஐ ஃபினிஷ் நம்மளோட பாட்டு. வந்தே
கேள்விக்கு பதிலளிப்பார். இந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்க கேளுங்க, ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவர் உங்க கூட நிச்சயமா இருப்பார். மற்றவங்களுக்காக ஜெபிங்க, ஊக்கத்தோட ஜெபிங்க. இது பிரேயர் டைம். மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது மிகவும் அவசியமாக இருக்கிறது. So God bless you all. Hope you have a good night. I'll meet you all tomorrow. கடல் கிருபை சித்தம் இருந்தால் உங்களை எல்லோரையும் நாளைக்கு நான் பார்க்கிறேன். Bye.